السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீதுடன் அழகாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொளி நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய எனதருமை வாலிபாக்களே, இந்த காணொளியிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தஜ்வீதினுடைய பலாபலன்கள், பயன்கள் என்ன? தஜ்வீதினுடைய பலன்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் சுருக்கமாக 5 பலன்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சிந்திப்போம். முதலாவது, இந்த தஜ்வீதின் காரணத்தினால் குர்ஆனிலே ஏற்படக்கூடிய தவறுகள் பாதுகாக்கப்படுகிறது. குர்ஆனை நாம் தவறில்லாமல் ஓதுவதற்குண்டான ஒரு வழி தஜ்வீதினுடைய கலை. தஜ்வீதோடு ஓதுகின்ற பொழுது நாம் குர்ஆனை தவறில்லாமல் சரியாக நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே முழுமையான நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். இது முதலாவது இந்த பலன். அந்த தவறுகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து வேறு சிறு தலைப்பினை நாம் பார்ப்போம். இரண்டாவதாக, திலாவத்திலே ஏற்படக்கூடிய அழகு. குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுகின்ற பொழுது அழகாக ஓதக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது. நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது, ஓதுபவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு. இதனை பற்றி தஜ்வீத் உலகின் மாமேதை முஹம்மது இப்னு அல் ஜஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அல் முகத்திமத்துல் ஜஸ்ரியா என்ற கிதாபிலே ஒரு கவிதையாக சொல்லுகின்றார்கள். وهو أيضا حلية التلاوة وزينة الأداء والقراءة. இந்த தஜ்வீத் ஆகிறது ஓதுவதின் அலங்காரமாக இருக்கிறது. ஒரு பெண்ணை நகைகளை போட்டு அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது எப்பொழுது கவர்ச்சியாக இருக்கிறதோ, இதை போன்று குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுகின்ற பொழுது அது அழகு பெறுகின்றது என்று இமாம் ஜஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். வஸீனத்துல் அதாஇ வல் கிராஅத்தி. இந்த குர்ஆனை ஓதுவதிலே, கிராஅத்திலே, அதை நல்ல முறையிலே நிறைவேற்றுவதிலே அழகு ஏற்படுகின்றது என்று இமாம் ஜஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இரண்டாவது பலன். மூன்றாவது, ஹிஃபாலத்துல் குர்ஆன். இந்த தஜ்வீதுடன் ஓதுகின்ற பொழுது குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பங்கை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். குர்ஆனை நாமே இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். குர்ஆனை எப்படி பாதுகாக்கப்படுகிறது? அல்லாஹ் நேரடியா வந்து இதை பாதுகாக்கிறது இல்லை. அதை சில நபர்கள் மூலமாக அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கின்றான். ஒன்று ஹாஃபிஸீன்கள் மூலமாக, குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய அந்த ஹாஃபிஸ்கள் தங்களுடைய இதயத்திலே குர்ஆனை, அந்த எழுத்துக்களை, அந்த ஆயத்துக்களை முழுமையாக மரணம் செய்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த விதத்திலும் பாதுகாக்கப்படுகின்றது. எந்த விதத்தில் என்றால், குர்ஆன் எப்படி இறங்கியதோ அதே போல ஓதுவதற்குண்டான ஒரு நிலை. இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யக்ரஅல் குர்ஆன கமா உன்ஸில். அல்லாஹ் எப்படி குர்ஆன் இறங்கியதோ அதை போன்று ஓதுவதை பிரியப்படுகின்றான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களா? அப்படி குர்ஆனை எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அதே போன்று உச்சரித்தால் தான் குர்ஆன் பாதுகாக்கப்படுகின்றது. ஆயத்துகள் எப்படியோ பாதுகாக்கப்பட்டாலும் கூட எழுத்துக்களுடைய அச்சரங்கள் மாறாமல், அதனுடைய தன்மைகள் மாறாமல் அப்படியே அது பாதுகாக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் த என்று உச்சரித்தார்கள் என்றால் அதை சஹாபாக்களும் த என்று உச்சரித்தார்கள். தாபீன்கள் அதனை தொடர்ந்து இன்று வரை
அதை தாவாக அதனுடைய மகரஜிலிருந்து சிபாத்துடன் நிறைவேற்றப்படுகின்றது என்று சொன்னால் தஜ்வீதுடைய சட்டங்கள் தான் அசல் காரணமாக இருக்கிறது. நான்காவது பலன் என்னவென்று சொன்னால் வஹ்தத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை இந்த தஜ்வீதுடைய சட்டங்கள் மூலமாக அதாவது ஒற்றுமையாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஒரு இடத்திலே உலக கிராத் போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலே பல நாட்டுக்காரர்கள் வருகின்றார்கள். ஒருவர் ஓதுகின்றார், இந்தோனேஷியாவை சார்ந்தவர் ஓதுகின்றார். அதே போன்று இன்னொரு நாட்டை சார்ந்த கனடாவை சார்ந்த அந்த இங்கிலீஷ் பாஷையை சார்ந்த ஒருவர் ஓதுகின்றார். அரபு நாட்டை சார்ந்த ஓதுகின்றார். பாகிஸ்தானை சார்ந்தவர் ஓதுகின்றார். ஆனால் யார் ஓதினாலும் அவர் எந்த நாட்டுக்காரர் என்பது தெரியாது. மொழிகள் வேறாக இருக்கும், நிறங்கள் வேறாக இருக்கும், அவருடைய கலாச்சாரங்கள் வேறாக இருக்கும். ஆனால் அத்தனை பேர்களும் ஓதக்கூடிய நேரத்திலே ஒரே மனிதரை போன்றுதான் தெரியும். அதற்கு பிறகு பெயரையும் ஊரையும் சொல்லுகின்ற பொழுதுதான் ஆஹா இவர் இந்தோனேஷியாக்காரரா, இவர் இந்தியாக்காரரா என்று விளக்க முடியும். ஆக இந்த குர்ஆன் தஜ்வீதின் காரணத்தினாலே அத்தனை பேர்களையும் ஒற்றுமையாக ஒரே கயிற்றிலே அங்கே இணைக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஐந்தாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பலன் என்னவென்று சொன்னால் சஆதத்துத் தாரைன், ஈர் உலகிலும் நமக்கு வெற்றி கிடைக்கின்றது, மோட்சம் கிடைக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் ஜெயத்தை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாக்கியம் இந்த குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். எனவே நிறைய பலன்கள் இருக்கிறது. சுருக்கமாக இந்த 5 விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே நான் நினைவுபடுத்தியிருக்கின்றேன். அல்லாஹு தஆலா இவைகளை விளங்கி குர்ஆனை நல்ல முறையிலே தஜ்வீதுடன் அழகாக ஓதக்கூடிய நல் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளி நிகழ்விலே உங்களுக்கு தஜ்வீது இன்மையின் தீமைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் குர்ஆனை அழகாக ஓதுவதற்கும் தஜ்வீதுடன் ஓதுவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. هذا القرآن يوحدنا لطريق الخير